சிறகடிக்க ஆசை சீரியலில் வர நடிக்கிற மீனாவையே கடுப்பாகி பேசுகிற அளவுக்கு வச்சுருக்காங்க நம்ம வைஷ்ணவி சுந்தர். அப்படி இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிவியில் ஒளிபரப்பாக்கிட்டு வர சிறகடிக்க ஆசை சீரியலில் நடிக்கிற முத்து மீனா கேரக்டரை வந்து பிடிக்காதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த சீரியலில் நடிக்கிற ரீல் ஜோடியை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குன்னே தனியாக நிறைய இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்கள ட்ரெண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருக்கிறப்ப நம்ம ரியல் ஜோடியான வெற்றியும் வைஷியும் சமீபத்தில் விஜய் டிவியில் நடந்த ஒரு ஷோவில் கலந்துருக்காங்க. நடந்த ஒரு இஷ்யூ தான் இப்போ பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. வைஷு சுந்தர் அவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஒரு லைவ் வீடியோ போட்டு அதில் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் நீங்கள் வந்து என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அழுதுட்டு ஒரு லைவ் வீடியோவில் போட்டிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ பெரும் பேசும் பொருளாக ஆயிருக்கு. என்னென்னா விஜய் டிவி ஷோவில் வந்து எப்போவுமே வந்து சீரியலில் நடக்கிறவங்க தானே பேராக வரணும். ஸோ ரீல் பேர் வராமல் எதுக்கு ரியல் பேர் வராங்க, எதுக்கு வந்து நம்ம கோமதி பிரியாவை அவாய்ட் பண்ணிவிட்டு வந்து நம்ம வைஷு சுந்தரை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க முத்து அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின் வந்து நம்ம வைஷு சுந்தர் அக்கௌண்ட்டுக்கு கேள்விகளாக போயிருக்கு. அவங்க வந்து இதனால் ரொம்பவே மனம் உடைஞ்சு போய் ரொம்ப ஹர்ட் ஆகி வந்து அவங்க அந்த லைவ் போட்டு அவங்க வந்து அவங்களோட விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுல, ஏன் உன்னால் சொந்தமாக சம்பாதிச்சு சாப்பிட முடியாதா, நீ வந்து ஏன் இப்படி தண்டச்சோறாக வந்து முத்துவோட காசில் வந்து நீ சாப்பிட்டுட்ருக்குற அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க. இதனால் நம்ம வைஷு சுந்தர் வந்து ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிருக்காங்க. என்ன ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் காசில் சாப்பிட்றதுல தப்பு இல்லையே, நான் ஒன்றும் ஊரா வீட்டு காசில் சாப்பிட்லையேன்ற மாதிரி அவங்களும் பதிலடி கொடுத்துருக்காங்க. விஜய் டிவி ஷோவில் மீனாவை எல்லோரும் அவாய்ட் பண்ணுறாங்க. முத்து வந்து மீனாவை கூட்டிகிட்டு போகாமல் அவங்க வைஷுவை வந்து எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எப்போவுமே நார்மலாக எந்த ஒரு ஷோ நடந்தாலுமே வந்து ரியல் கப்பல் வந்து தனியாக அவங்க பர்சனல் லைஃப்பில் கூப்பிட்ருந்தாங்கன்னா போகலாம். பட் வந்து இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவில் கூப்பிட்றப்ப வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரீல் கப்பல் அவங்க எந்த சீரியலில் நடிக்கிறவங்களோ அந்த சீரியலில் நடிக்கிற 2 பேர் தானே கண்டிப்பாக போய் கலந்துருந்துருக்கணும். இருக்கிறப்ப ஏன் வந்து வெற்றி வந்து மீனாவை கூட்டிகிட்டு போகலை, அதுவும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸில் கூட வந்து மீனா வந்து வரலை, அதுலேயும் வந்து மீனாவை வர வேணாம் அப்படின்ற சொல்லியிருக்க மாதிரி வந்து நிறையா கொஷின் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. எல்லாம் கேட்டதுக்கு நம்ம வைஷு சுந்தர் ஒரு பக்கம் தகுந்த பதிலடி கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம கோமதி பிரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வைஷு உண்மையிலே ரொம்ப பாவம், அவங்க வந்து என்னை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காகலாம் அவங்க போகலை, நானாக தான் போகாமல் இருந்தேன். வைஷுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், தயவு செஞ்சு வைஷ்ணவியை வந்து நீங்கள் இப்படி பேசாதீங்க, வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீங்கள் இப்படிலாம் பேசுகிறது, ரொம்ப பாசம் வச்சா ரொம்ப அளவுக்கு மீறி பாசம் வைக்கிறீங்க, இல்லைன்னா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக யாருமே நீங்கள் வந்து வைஷ்ணவியே பேசக்கூடாது, அப்படி யாரோ ஏதோ பேசுனீங்கன்னா நானே வந்து உங்கள் மேலே எல்லா மேலேயும் ஆக்ஷன் எடுப்பேன்ற மாதிரி நம்ம கோமதி பிரியா சொல்லிட்டாங்க. அவங்க வந்து என்னை விட ரொம்ப அழகு, நானே அவங்கக்கிட்ட நிறையா டைம் சொல்லியிருக்கேன் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்ற மாதிரி. வெற்றியும் வைஷுவும் வந்து எனக்கு பிடிச்ச ஜோடியில் அவங்களும் ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி பிரியா வந்து வைஷ்ணவிக்கும் வெற்றிக்கும் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க.